மைனி, இங்க என்ன நடக்குது? என்ன சரசு, வந்ததும் நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்காம இப்படி கத்துற? அம்மா, அப்பா, வாங்க. தேஜுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஊர்ல பாட்டி எப்படி இருக்கு? ரெண்டு பேரும் வரும்போது பாட்டியும் சேர்த்து கூட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா, அப்புறம் நம்ம ரெண்டு மாடு, லட்சுமி, சரசு ரெண்டும் எப்படி இருக்கு? என்னப்பா, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிற? ஒன்னும் இல்ல தேஜுமா, அப்பா உன்னை ரொம்ப நாள் பிறகு பாக்குறேன்ல, அதுதான். நீ நல்லா இருக்கியாம்மா? அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? எனக்கு என்னப்பா குறைச்சல், சூப்பரா இருக்கேன். அம்மா, அப்புறம் இவங்க தான் சோஃபி, மாமாவோட தங்கச்சி பொண்ணு. தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். சோஃபி, இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அம்மா அம்மா நம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க வந்த அவகிட்ட நல்லா இருக்கியான்னு நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருடி. அக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வரட்டும். அப்புறம் மாம்சு, எப்படி இருக்கீங்க? வந்தோடனே மாப்பிள்ளையே கண்டுக்கவே இல்லை. பிள்ளை, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சூர்யா தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படிங்க வந்தீங்க? அதிசயமா இருக்கு. எல்லாத்தையும் ஒரு வாரம் நம்ம மாணிக்கம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதான் நம்பி விட்டு போட்டு வந்தோம். இங்கேயும் ஒரு சில காரியம் முடிக்க வேண்டியது இருக்கு. அதான் முடிச்சுட்டு மொத்தமா ஊர் பக்கம் போகலான் இருக்கோம். அம்மா, அப்போ நீங்க ரெண்டு பேரும் போங்க, போய் குளிச்சு எடுத்து வாங்க. இன்னைக்கு ஏன் சமையல் தான், ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அப்படியாடி தங்கம், இரு, உடனே போய் குளிச்சு எடுத்து வாரோம். ஓ, வந்தது வராம உன்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கலன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ பண்ண வேலை அப்படி. என்னடா தம்பி சொல்ற? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் தனியா வா. நிஜமா? சோஃபிமா, சாப்பிட்டீங்கல்ல, ரெண்டு பேரும் உள்ள போய் படுங்க. சரிங்க அத்தை. சொல்லு தம்பி. ஏக்கோ, சின்ன வயசுல இருந்து தேஜுக்கு தான் சூர்யான்னு முடிவு பண்ணி வச்சது தானே. திடீர்னு என்ன உன் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணுலாம் இல்லடா, அவரு சொந்த தங்கச்சி பொண்ணு தான், சோஃபி. நீ அவர் தங்கச்சி தான் வேற மதத்துக்காரோட ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு அதோட தண்ணி தெளிச்சு விட்டீங்கல்ல. இப்போ என்ன, அவங்க மகளை மட்டும் கூட்டி கொண்டு வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அரசு, உனக்கே தெரியும், இந்த வீட்டில் யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எல்லாமே அவர் முடிவு தான். நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் அவர் வந்தோடனே கேட்டுக்கோங்க. ஆனால் அவர் இந்த முடிவை கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டார். சூர்யாவும் சோஃபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. தேஜுவுக்கும் நல்லா தெரியும். தேஜுவுக்கும் எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் தான் வீணாக குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அது மனசில் போட்டு நொந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்ககிட்ட அப்படியே வெளிப்படையாக சொல்லுமா? எனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே போய் கேட்டு பாரு சரசு. தேஜு மனசுலலாம் சூர்யா இல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது மைனி. என் மக தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். நீங்கள் தான் வாக்கு கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் தான் அதை நிறைவேற்றி வைக்கிறீங்க. வாங்க, அதெல்லாம் மைனி பார்த்துப்பாங்க. கடவுளே, என் பிள்ளைகளுக்கு மட்டும் புதுசு புதுசாக பிரச்சனை புத்துக்குள்ளே இருந்து பாம்பு கிளம்புற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கே. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. ஏமா, நீங்க ஆட்டோ எதுவும் வேணுமாமா? நீங்க நல்லா இருக்கீங்களாமா? ஆட்டோ வேணுமா? இல்லைண்ணே, ஆட்டோலாம் ஒன்றும் வேணாம். நான் உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். ஏன், எதுக்குமா? என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அண்ணே, எல்லாம் நல்ல விஷயந்தான். உங்கள் பொண்ணு ஐஸு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யுது. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, ஐஸ் சொல்லியிருக்கா. சரவணா தம்பியை பத்தியும் நல்லா பெருமையா தான் பேசுவா. அதானே, நானும் உங்ககிட்ட அதை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா, என்ன விஷயம்? பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு என் பையன்கிட்ட எத்தனை வாட்டியோ காரணம் கேட்டு பார்த்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. அன்னையிலேருந்து என் பையன் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தான். சரிங்கம்மா, எல்லாமே எங்களால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, முழுசாக சொல்கிறது கேளுங்க. இந்த 1.5 மாசமா என் பையன் நல்லா சிரிச்செடுத்து இருக்கான். காரணம் என்னன்னு பார்த்தா அப்பதான் புரியுது, ஐஸு நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறா. எனக்கு என்னமோ ஐஸை என் பையனுக்கே கட்டி வச்சிங்கன்னா தான் சந்தோஷமா இருப்பான்னு தோணுது. என் பையனும் சந்தோஷமா இருப்பான், உங்கள் பொண்ணையும் சந்தோஷமா பார்த்துப்பான். என்னன்னே சொல்கிறீங்க? என்னண்ணே ரொம்ப யோசிக்கிறீங்க? அம்மா, ஒரு பையனை பெற்றவங்க நீங்களே இவ்வளவு தூரம் வந்து இறங்கி பேசும்போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் பொண்ணு வேற ஒரு பையனை விரும்பிட்டு இருந்தாலே. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க இப்படிலாம் இல்லாம இருக்கு சொல்லுங்க? எல்லாம் வயசுபடுத்துற பாடு. நம்ம தான் பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. ஏய், என்ன அழாதீங்க. அம்மா, என் மகளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எனக்கும் புரியுது. என் மக உங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மகளை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்களை விட என் மகளை வேற யாரும் நல்லா பாத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். என் மக ஐஸுக்கு உங்க சரவணன் தான் மாப்பிள்ள. ஏய், அழாதீங்க. இது போதும். நானும் என் பையன்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. நான் வேணா உங்களை ஆட்டோல கொண்டு போய் வீட்டுல விடட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் கார்ல தான் வந்தேன். நான் போய்க்கிறேன். நீங்க அழாதீங்க, வேலையை பாருங்க. இதெல்லாம் ஏன் பண்றேன்னு நினைக்கிறீங்க? உங்க பொண்ணு மேல உள்ள இறக்கத்துலையா? இல்லவே இல்லை. என் பையன் உங்க பொண்ணு இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான். அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஒரே மாசத்துல என் பையன் சரவணனுக்கும் உங்க பொண்ணு ஐஸுக்கும் கல்யாணம். போதுமா? நீங்க இவ்வளோ பெருந்தன்மையா இருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லண்ணே. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். என் பையன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். கடவுளே, ஒரு வழியா என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது. சோஃபியை பார்த்துட்டு வரலாமா? சும்மா தானே இருக்கும், பார்ப்போம். ஆஃபீஸில் யாராவது ஏதாவது நினச்சிட்டா, நம்ம ஆஃபீஸ் தானே, ஏதாவது காரணத்தை சொல்லுவோம். ஹாய் சோஃபி. ஹாய் கதீர். என்ன வேணும்? உங்ககிட்ட பென் இருக்கா? பெண்ணா? எதுக்கு? நீங்கள் கம்ப்யூட்டரில் தானே டைப் பண்ண போகிறீங்க. பென் எதுக்கு? அது வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பென் இருந்தால் கொடுங்களேன். சரி இருங்க, கொஞ்சம் தேடி பார்க்குறேன். பெண்ணே நீயும் பெண்ணாய், பெண்ணாகிய ஓவியம், ரெண்டே ரெண்டு கண்ணாய், ஒவ்வொன்றும் காவியம். கதீர், இந்தாங்க பென். இந்த கரடி கதிர் இங்க என்ன பண்றான்? ஆபீஸ்ல இவன் தொல்லை தாங்க முடியாது போலயே. சோஃபி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தா இவன் வேற. சோஃபி, நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு பெண்ணை கொண்டு வந்து தரேன். வேணாம் கதீர், என்கிட்ட ஆல்ரெடி 2 பென் இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. ஓ, புரியுது. உங்க ஞாபகமா என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றீங்களா? இல்ல, 5 ரூபா பேனா தானே, போனா போய் தொலையுதுன்னு சொல்றாங்க. சார், நீங்களா? நீங்க எப்போ சார் வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும் கதீர், நீங்க என்ன பண்றீங்க? உங்க கேபின்ல இல்லாம இங்க சோஃபி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு பென் கேட்கலான்னு வந்தேன். வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. சோஃபி, சார் இப்படிதான், கண்டுக்காதீங்க. சரியான லூஸு. சோஃபி, ஒர்க்லாம் ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் சரி இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் தானே இருக்கோம். சாரெல்லாம் கூப்பிட வேண்டாம், சூர்யானே கூப்பிடு. ஈஸியாக தான் இருக்கு சூர்யா. சாப்பிட்டியா? நம்ம லஞ்சுக்கு வெளியே போகலாமா? ஏவா, வேணாங்க. பண்ணலாம். ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம். சோஃபி, உன்னை இப்போ தான் கவனிக்கிறேன். ஆஃபீஸ்க்கு வரணும்னு முடிவு பண்ணதும் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சாரீலாம் எப்படி செலக்ட் பண்ண? அதெல்லாம் அப்படிதான். ஏன் நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கு. இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க. சோஃபி, அந்த ஃபைல் எடுத்து கொடு. ஃபைலை பிடிங்க. ஃபைல் கேட்டதெல்லாம் சும்மா ஒரு சாக்குக்கு தான், உன்னை கிட்ட வர வைக்க தான் கேட்டேன். பாஸ், ரொம்ப தேடிட்டீங்க பாஸ் நீங்க. வேற என்ன பண்ணுறது? வீட்டில் இருந்தால் தேஜு, அனீஷ், அம்மானி எல்லாரும் இருக்காங்க. ஆஃபீஸில் பேசலான்னு பார்த்தா ஆளுக்கு குறுக்க வராங்க. இப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் உண்டு. சான்ஸ் கிடைச்சா மட்டும் சார் அப்படி என்ன பண்ணிட போறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் கையை பிடிப்பீங்க. அப்போ மேடம் வேற என்னமோ எதிர்பார்க்குறீங்க போல. என்ன மேடம், ட்ரீம்ஸா? நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது இன்னைக்கு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு நைட்டு மொட்டை மாடிக்கு வா. சி, நான்லாம் ஒன்றும் அப்படி எதிர்பார்க்கல. நீங்களாம் ஏதோ ஒன்று நினச்சிக்காதீங்க. எதிர்பார்க்கலையா? சரி, நீ எதிர்பார்க்கலைன்னா என்ன, எனக்கு வேணும். மறக்காம வந்துரு. சி, போங்க, லூசு மாதிரி பேசிக்கிட்டு. ஓய் ஓய், என்ன வெக்கமா? போங்க நீங்க, ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு போங்க. ஓய் ஓய் சார், போங்க சார். மறந்துடாத. சூர்யா, தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ்.
ம் போறேன் போறேன். தேஜுமா, நீயும் இங்கே தான் இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? ம் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம், நல்லா இருக்கேம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சந்தோஷமான விஷயமா? என்ன ஆண்டி சொல்லுங்க. சொல்கிறேன் சரவணா, நீ இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னம்மா விஷயம் சொல்லுங்க. நான் இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லு. அம்மா, நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரி, அவசரப்படாத, சொல்கிறேன். நீ யாரை விரும்புறியோ அவங்க அப்பா கிட்ட தான் போய் பேசிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. யார்கிட்ட போய் பேசிட்டு வரீங்க? ஏய் சரவணா, அம்மா கிட்டே நடிக்கிற பத்தியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? நீ யாரை விரும்புகிற, இப்போலாம் நீ ஏன் சந்தோஷமா இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். டி என்ன சொல்றீங்க? தேஜுமா, நம்ம சரவணா ஐஸை தான் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருந்தான். அதான் அவங்க அப்பாட்ட போய் பேசி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுட்டு வந்திருக்கேன். தம்பி, வாயடிச்சு போய் நின்ட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி சரி, ஐசு பிள்ளை நம்ம என்ன பேசுகிறோம் தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கா. அவகிட்ட மறக்காம சொல்லிடு. நான் சொன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, நீயே சொல்லிடு. ஐசுமா, ஆன்ட்டி போயிட்டு வரேன். ம் சரிங்க ஆண்டி. கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதான் உங்களை கவனிக்கல. சாரி. பரவாயில்லம்மா, நீ வேலையை பாரு. எல்லாம் சரவணக்காக தானே உழைக்கிற. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எஜுமா, என்ன அப்படியே அமைதியாயிட்டு? போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ஐயோ, அம்மா ஏதோ புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் சரி பண்றேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருந்தேன் சரவணா, எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு. நீங்க தான் எதையுமே கேட்கல. இப்ப இது எங்க போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. ஆன்ட்டி போய் வீட்ல பேசிட்டு வந்திருக்காங்க. ஐயோ ப்ளீஸ், இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியே வாங்க, வெளியே போய் பேசலாம். வாங்க தேஜு, ப்ளீஸ். சரவணா, உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இது அவர் ஒர்க் அவருக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேஜு, என்ன இது? ஐஸ்கிட்ட இப்ப ஏன் கோவப்படுறீங்க? அவங்களுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாது. நீங்களே தெரியப்படுத்திடாதீங்க. சாரி சார். சாரி, கொஞ்சம் தேஜு டென்ஷனா இருக்கா. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹலோ சார், இருக்கட்டும். தேஜுக்கு என்னாச்சு? நம்ம மேல இவங்க இப்படி கோவப்படவே மாட்டாங்க. திடீர்னு இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியல. செல்லு செல்லு, சொல்லு சீதா. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? சொல்லு சீது. வெயில் ரொம்ப இருக்கு, ஒரு 5 நொங்கு வாங்கிட்டு வரியா? இங்க சரி சீத்து, சாப்பிட எப்படியும் வீட்டுக்கு போவேன், வரும்போது வாங்கிட்டு வரேன். தேங்க்யூ செல்வா. விளங்காதவ என் புருஷனை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, முட்டைக்கண்ணி. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. கிளி மாதிரி வீட்டில் பொண்டாட்டியை வச்சுட்டு குரங்கு மாதிரி இவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, உதச்சும் பார்த்தாச்சு. என்னைக்கு தான் திருந்து போகிறானோ. இவனுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடு. யோ யோ, இங்கே பாரியா. யோ, குத்துக்கல்லாட்டம் நடுவில் வந்து நிற்கிறேன், அது கூட தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவனை. செல்வி, நீ எப்ப வந்த? வா செல்வி. எப்போ வந்தியா? அவகிட்ட அப்படியே கண்ணாலேயே கதை பேசிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். செல்வி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட செல்வி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கடையில ஆளே வரல, அதான் வெளியே நின்று ஆள் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆள் வருமானு நீங்க பாக்குறீங்க, இதை நாங்க நம்பணும். ஆமா செல்வி, நீ வேணா இப்ப பாரு. வாங்கோ 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 வாங்கோ, தக்காளி, வெங்காயம், கீரை, காய்கறி எல்லாமே இருக்குமா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. அத்தியா செல்வி, எப்படி அத்தா நல்லா கூவுறல்ல? நிக்காத, நீ எந்த நேரத்துல எந்தெந்த சீனை எப்படி எப்படி போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்காய் நாரு, நீ என்ன கடையில வேலையை பார்க்காம இந்த பக்கமே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. செல்வாட்ட நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் தான் சாப்பிட வீட்டுக்கு போவேன்னு சொன்னான். போயிட்டு வரும்போது ஒரு 5 நொங்கு வாங்கிட்டு வர சொன்னேன். நொங்கா? நொங்கா வாங்கி கொடுக்க போறேன்? போய் வாங்கி கொடு பார்ப்போம். செல்வி,
சீதா வெயிலா இருக்கேன்னு சொல்லி நொங்கு கேட்டா. வீட்டுக்கு சாப்பிட போனா நொங்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் இப்ப நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டியே, வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இங்க நின்று என் மானத்தை வாங்காத. நாங்க இங்க நிக்கிறது உங்களுக்கு மானத்தை வாங்குற மாதிரி இருக்கு. அப்ப இங்க தான் நிப்பேன். போ, போய் வேலையை பாரு. கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. சோத்தையாவது கொடு. தேஜு, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேஜு, கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேஜு, ப்ளீஸ் தேஜு. வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. சரி, நான் சொல்றதையாவது கேளுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க. ப்ளீஸ் தேஜு. நான் உங்க பேச்சு கேட்டுட்டு இருந்தா நீங்களும் நானும் பிரிஞ்சிருவோம். நீங்க வாங்க, என் வீட்ல வந்து பேசுங்க. எங்க அம்மா அப்பா கூட ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. முதல்ல வந்து என் வீட்ல பேசுங்க. தேஜு, எங்க அம்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. சுச்சுவேஷனை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பயப்படாம வீட்டுக்கு போங்க தேஜு. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நான் போக மாட்டேன். ப்ளீஸ் தேஜு, புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. இப்படி பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? இதே இடத்துல வச்சு தொலைஞ்சு போன மாதிரி நடிச்சிங்களே. இன்னைக்கு நான் எவ்வளோ துடிச்சு போனேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க இல்லைங்கிறதையே என்னால் தாங்கிக்க முடியல. வாழ்க்கை முழுக்க நான் உங்களை இழப்பனா சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க தேஜு. இப்போ பயப்படாம வீட்டுக்கு போங்க. டைம் ரொம்ப ஆச்சு. உங்களை வீட்டில் எல்லாரும் தேட போறாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றனால நான் போறேன். பட் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாமா? அவ்வளோதானே, உட்காருங்க. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் வாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட